ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான பஃப் ஸ்லீவ் தான் நம்ம தைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பஃப் இருக்காது. ஒரு சென்டர்லேருந்து 3, இந்த பக்கம் கீழே 3, பேக் சைடு 3, அவ்வளோதான் ஃப்ளீட்ஸ் வரும். சிம்பிளான ஒரு பஃப் ஸ்லீவ் தான். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சுற்றளவு அதிகம், 42 இன்ச்சு. அதனால் நம்மளுக்கு பஃப் வைக்கிறதுக்கு துணி இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்தேன். அதனால் நான் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ப்ளைனாகவே கட் பண்ணிட்டேன். பஃப் இல்லாமையே கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி இருந்துச்சு. அதில் ப்ளைனாக கட் பண்ண லைனிங்கை வச்சு எப்படி அதை பஃப்பாக மாற்றிருக்கிறேன்றதை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இந்த ஸ்லீவோட லென்த்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. இதோட சுற்றளவு, கை சுற்றளவு பார்த்திங்கன்னா 8.5, லென்த் 9 இன்ச்சு. இந்த அளவுக்கு எப்படி இப்போ பஃப் ஸ்லீவ் கட் பண்ணுறது தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். லைனிங்கு, இந்த ப்ளவுஸ் ஸ்லீவோட லைனிங்கு பார்த்திங்கன்னா நான் நார்மலாக பஃப் இல்லாமல் கட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் ப்ளவுஸ் பீஸ் இருந்ததுனால சரி பஃப் கேட்டேன். அவங்க பஃப் வச்சு தாங்கன்னு சொன்னாங்க, கொஞ்சமாக வச்சு தாங்க அப்படின்னு. அதனால நான் என்ன பண்ணினேன், ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் இந்த இடத்துல ஜாயிண்ட் பண்ணி அதை வளைவு போட்டுக்கிட்டேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது உள்ள மடிப்புக்குள்ளார போயிடணும். அந்த மாதிரி தான் வைக்கணும். இது ஜாயிண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட நல்ல பக்கம், லைனிங்கோட நல்ல பக்கம், அது ரெண்டையும் உள்ளே வச்சு இப்போ ஓரத்தில் தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு மறுபடியும் திருப்பிட்டு படிமான தையல் ஒன்று போட்டுட்டா நம்மளுக்கு இந்த மாதிரியான கிடச்சிரும். இதுக்கு மேலேயே ஓர தையல், எஜ் தையல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, படிமான தையல் போட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஓரத்தில் எஜ் தையல் ஒன்று போட்டுருங்க. கரெக்டாக அந்த நம்ம போடுற தையல் மேலே ப்ளவுஸ் அந்த ஸ்லீவோட மேலேயும் வரக்கூடாது, வெளியவும் போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த எஜ்லேயே கொஞ்சம் பொறுமையாக அடிச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த நீட் ஃபினிஷ் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு கைடு அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு தையல். அப்போ தான் உள்ளே உள்ள லைனிங் வெளியவே வராது. அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா உள் பக்கம் போயிருச்சு. நம்ம ஜாயின் பண்ணது உள் பக்கம் போயிடுச்சு. இப்போ இது மேலேயே ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த வளைவுலாம் கரெக்டாக கொண்டு வாங்க. இந்த ஜாயிண்ட் பண்ணுற இடத்துல மட்டும் நல்லா கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு போட்டுக்கோங்க. நான் பாருங்கள் அதில் சென்டர் மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் சென்டரில், ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணுறப்போ சென்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அது நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் ஜாயின் பண்ணுறப்போ சென்டர் லைன் உள்ளே போயிடும். அதனால் நம்ம தைச்சதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க, லைனிங்கோட சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத அதுக்கப்புறமா தான் நீங்கள் கட் பண்ணணும். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இப்போ லைனிங்கை சுற்றியும் ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ளவுஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துடணும். லைனிங்க்கு வெளியே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். நம்ம ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா உள் பக்கம் போயிடும், அதுவும் தெரியாது. வெளிப்பக்கம் நம்மளுக்கு ஸ்லீவ் பஃப் ஸ்லீவுக்கு கரெக்டாக அளவு நம்மளுக்கு 2 ஸ்லீவ் கட் பண்ணி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கணும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிக்கணும். இப்போ சென்டர் பாருங்கள், 2ஆக மடித்து ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டர் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து நம்மளுக்கு ஒரு 3 இன்ச், நம்ம எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். அப்போ நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சுற்றளவுக்கு பத்தாது. அப்போது கரெக்டாக ஒரு 2 மடிப்பு இல்லைன்னா 3 மடிப்பு தான் வைக்கணும். சென்டர்லேருந்து 3 மடிப்பு, சென்டர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எகைன் இந்த பக்கம் ஒரு 3 மடிப்பு, 6 ஃபோல்டு தான் மொத்தமாகவே வரும். சின்ன சின்னதாக வச்சிங்கன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வைங்க, அப்போ நல்லாயிருக்கும் பார்க்க.
வச்சு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொறுமையாக சின்ன சின்னதாக வைங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளீட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். பெருசு பெருசாக வச்சிட்டிங்கன்னா பெரிய இதாக தெரியும், ஃப்ளீட்ஸாக தெரியும். சின்ன சின்னதாக வச்சிங்கன்னா அழகாக இருக்கும் அது போடுறப்ப. பார்த்திங்கன்னா நான் ஒரு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 6 ஃப்ளீட்ஸ் தான் வந்துச்சு. தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பஃப் இருக்கும். நம்ம இந்த பஃப் நம்ம தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த அவ்வளோ தான் தூக்கிட்டுருக்கும். அது நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ வந்து இதை வந்து ப்ளவுஸோட ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதோட சென்டர் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதை இன்னொரு தடவை மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைனை என்ன பண்ணணும்னா நம்ம சென்டரில் வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஈவனாக சென்டர் ஷோல்டர்லேருந்து 2 பக்கம் ஈவனாக அந்த ஃபோல்டிங் வரும். அப்போ அந்த இடத்துல வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு பின் பண்ணிக்கணும். குண்டூசியில் சென்டர் பார்த்து பின் பண்ணி வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு பாருங்கள் சென்டராக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம அதோட ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கா, தைச்சா கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் வந்து சின்னதாக தான் இருக்குது ஸ்லீவு. இதே நம்ம கரெக்டாக வச்சு தைச்சிருந்தோம்னா அந்த சென்டர் லைன் வந்து ஷோல்டருக்கு நேராக வந்திருக்காது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இதை அளந்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தைக்கணும். அப்போ இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை மாற்றி ரெண்டையும் ஜாயின் பண்ணி தைச்சிக்கணும். ப்ளவுஸ் பீஸு ப்ளஸ் ஸ்லீவ் ரெண்டையுமே ஈவனாக வச்சு நம்ம வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சு கேப்பில் அந்த வளைவு எப்படி வருதோ அதே மாதிரியே நீங்கள் வளைச்சி கொண்டு வரணும். தைச்சிங்கன்னா பொறுமையாக தைச்சிங்கன்னா தான் அந்த வளைவு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் இந்த நம்ம சென்டர் லைன் வந்துட்டோம். இப்போ இந்த பின்னை கழட்டிட்டு கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டு வந்துட வேண்டியதான். இன்னொரு விஷயம், இந்த தைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இருக்குதா, நம்ம தைக்கிறப்போ ஒன்று மேல் பக்கம் ஒன்று கீழ் பக்கம் அந்த மாதிரி வந்துடக்கூடாது. நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரியே மடித்து வச்சு நம்ம வந்து தைக்கணும். தைச்சா தான் பின்னாடி திருப்புறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டிங் ஈவனாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வேகமாக தைச்சிட்டோம்னா ஒரு ஃபோல்டிங் வந்து முன்ன பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு ஃபோல்டிங் வேகமாக தைக்கிறப்போ பின்னாடி பார்த்த மாதிரி திரும்பிடும். அதனால் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக தைங்க. கரெக்டாக எட்ஜஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விரித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம போட்டோம்னா இவ்வளோ பஃப் தான் நம்மளுக்கு இருக்கும். ரொம்ப பெரிய பஃப்னுலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சிம்பிளாக நல்லா நீட்டாக இருக்கும். அப்புறம் சைடு ஜாயின் பண்ணிட வேண்டியதாக. ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ நம்ம நார்மலாக வெட்டின லைனிங்கையே நம்ம வந்து பஃப் ஸ்லீவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.